ஹாய் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஞ்சு முருங்கைக்காயை வச்சு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காய்ஞ்ச பிறகு சீரகமும் கடுகும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் நறுக்கி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூட 4 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தொக்கோட பதத்துக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ நமக்கு தொக்கோட பதத்துக்கு வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு தொக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக